Hello my dear sweethearts, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே டைட்டில் பார்த்துருப்பீங்க. பிரைடல் இன்டென்சிவ் ஹேர் கேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டென்சிவ் நான் ஏன் சொல்கிறேன்னா பிரைடுனாலே நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப இன்டென்சிவாக பண்ணணும். இது வந்து எவ்ரிடே பண்ண போகிற ஹேர் கேர் கிடையாது, இது வீக்லி ஒன்ஸ் பண்ண போகிற ஹேர் கேர் பிரைடுக்கு. ஸோ அதனால தான் இது இன்டென்சிவ் பிரைடல் ஹேர் கேர்னு சொல்கிறேன். இது நீங்கள் க்ரூம்க்கும் பண்ணலாம். ஸோ இது பிரைட் ப்ளஸ் க்ரூம் இன்டென்சிவ் ஹேர் கேர் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என் அக்காவை தான் பார்க்க போகிறீங்க. நான் பிரைட் டு பிக்கு நான் இன்டென்சிவ் ஹேர் கேர் எப்படி பண்ணி விடுறேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிரைட் டு பியாக இருந்தால் உங்களோட நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட அம்மா அக்கா யாரையாவது உங்களுக்கு இதை பண்ணி விட சொல்லுங்கள். நீங்களே பண்ணிக்கிறத விட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே எனக்கு பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இங்கெல்லாம் பெயின் எடுக்கும். ஏன்னா இன்டென்சிவ்னு போது அது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணணும். ஸோ இந்த பெயினை மைண்டுக்கு போயிட்டே இருக்கும்போது பிரைடாக இருக்கீங்கன்னா டல் ஆகிடுவீங்க. அட போட நம்ம போதும் போய் வாஷ் பண்ணிடலாம் அப்படி ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாரோ மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு அது ஒரு காம்னஸ் கொடுக்கும், உங்களோட ஹேரும் கேர் எடுத்துக்கும். ஸோ இதுக்காக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது பண்ணி விடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய அக்காவுக்கு இன்டென்சிவ் ஹேர் கேர் பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேரில் இருக்க சிக்கு மொத்தத்தையும் எடுத்துடணும். ஸோ எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹேரில் சிக்கே இல்லாமல் அதை நல்லா சீப்பை வச்சு சீவி எடுத்துடணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் ஆயில் ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட். இதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பிளெண்டோட புஷ்பம் ஹேர் ஆயில். இதில் நிறைய ஃப்ளோரல் இருக்குது. பிரைட்னாலே பூக்கள் முக்கியமாக அவசியம். அது மட்டும் இல்லாமல் பிரைட் ஆர் க்ரூம் வந்து நம்மளோட தலையில் டேண்ட்ரஃப் இருக்கவே கூடாது. ஸோ அதனால தான் டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணுற ஆயில் இதுதான் என் சிஸ்டர் அவள் ஹேரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதையே அவளுக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயிலை கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து நீங்கள் அதை லைட்டாக வார்ம் பண்ணுங்கள். ஹாட் ஆயில் கிடையாது, வார்ம் பண்ணிவிட்டு நல்லா தொடர மாதிரி சூடு இருக்க அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிட்டதுக்கப்புறமா அதை கொஞ்சம் காட்டன் டிப் பண்ணி உங்களோட ஸ்கேல்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக எல்லா வேர்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேண்ட் மசாஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹேண்ட் மசாஜ் கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை அது கம்மி பண்ணும். ஸ்ட்ரெஸ் கம்மியானாலே ஹேர் ஃபால் கம்மியாகும். அதுக்கு தான் இந்த மசாஜ் கொடுக்கறது. ஒரு உடன் கோம் எடுத்து நல்லா உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அதை நல்லா வாரி வாரி இது வந்து உடன் கோம் மசாஜுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்கேல்பில் அது பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நம்ம ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வைத்தியசாலாவோட பிரிங்கமலாதி தைலம் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய டாப் 5 ஹேர் ஆயில் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த ஆயில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆயிலை நான் எப்போவுமே என்னோடய ஸ்பெஷல் அக்கேஷன் ஹேர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை இன்றைக்கி என்னோடய சிஸ்டரோட ஹேரில் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருப்பீங்க எப்படி இவ்வளோ ஆயில்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் எப்போவுமே ஸ்கேல்ப்புக்கு ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா ஹேருக்கு ஒரு ஆயில் இந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் டைம் இல்லைன்னா நான் 2 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஆயிலை உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பியும் உடன் கோம் மசாஜ் கொடுங்க. ஹேரில் ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி உடன் கோம் வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது அது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணும், பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. ஸோ உடன் கோம் மசாஜ் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டீமிங். ஹேர் வந்து என்னோடய சிஸ்டரோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், ட்ரையாகவும் சீக்கிரமாக ஆகிடும். என்னதான் ஸ்கேல்பில் சீரம்ஸ்லாம் அப்ளை பண்ணாலும் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குது ட்ரையாக இருக்குன்றவங்களாம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக மேனேஜபிளாக ஆகும். அதனால தான் இந்த ஸ்டீமை ஹேர் ஆயில் பண்ணி முடிச்சுட்டு நல்லா உடன் கோம் மசாஜ் கொடுத்தோன்னே ஸ்டீம் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஹேர் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டீம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஹேண்ட் மசாஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹேண்ட் மசாஜ் கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை அது கம்மி பண்ணும். ஸ்ட்ரெஸ் கம்மியானாலே ஹேர் ஃபால் கம்மியாகும். அதுக்கு தான் இந்த மசாஜ் கொடுக்கறது. மசாஜ் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது நம்மளோட மைண்ட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்னால் உதிர்ற முடிகள் உதிராமல் தடுக்கும். ஸோ ஒன்ஸ் ஹேண்ட் மசாஜ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தயிர் மசாஜ் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஃப்ரிஸி ஹேர், ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஹேரை சாஃப்ட் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ஹேராக கொடுக்கும். அந்த ஃப்ரிஸினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ரொம்ப மேனேஜபிளாக ஆக்கும். ஸோ அதுக்கு தான் தயிர் மசாஜ் பண்ணுறது. ஸோ ஒரு கப் ஃபுல்லாக தயிர் எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து உங்கள் ஹேர் டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ஸ்டீம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தலையில் அப்ளை பண்ணியிருக்க தயிர் அது வந்து அந்த ஹேர்க்குள்ளே பெனிட்ரேட் ஆக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ தயிர் வந்து ஹேர்க்குள்ளே ஈஸியாக பெனிட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு அந்த மேனேஜபிள் சாஃப்ட் ஃப்ரீ ஹேர் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டீமிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஹேர் கேருன்னு வரும்போது ஸோ ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி பன் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற பேக் வந்து அல்லிப்பூ ஹேர் பேக். ஸோ நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து வாட்டர் லில்லி வித் ஆலோவேரா. அல்லிப்பூவையும் கத்தாழையும் ஈக்குவல் போர்ஷன் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பேக் இல்லைன்னா நீங்கள் எந்த பேக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கப்புறம் வேறு என்ன பேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி DIY மைனீஸ் ஹேர் மாஸ்க் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து உங்களோட ஹேர் டிப் வரைக்கும் நல்லா சாஃப்டாக மேனேஜபிளாக ஹேரை வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம தயிர் அப்ளை பண்ணி ஸ்டீம் பண்ண ஹேர் மேலேயே இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த பேக் ரெடி பண்ணுறீங்களோ அதை இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லிப்பூவும் ஆலோவேராவும் உங்கள் ஹேரை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அல்லிப்பூ உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா உங்களோட ஸ்கேல்ப் இரிட்டேஷன் எல்லாத்தையும் க்யூர் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதையும் ஒரு டாப் பன் மாதிரி போட்டுட்டு திருப்பி நம்ம ஸ்டீம் கொடுக்குறோம். ஸ்டீம் கொடுக்கறது எதுக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஹேர்க்குள்ளே ஈஸியாக பெனிட்ரேட் ஆகிறதுக்கு தான். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷவர் கேப் இது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஷவர் கேப் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நீங்கள் அதை கட்டி வச்சிடலாம். பிகாஸ் இது வந்து கீழெல்லாம் சிந்திக்கிட்டே இருக்கும், அதனால சொல்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பன்னை வந்து ரிமூவ் பண்ணி லூசன் அப் பண்ணிக்க போகிறோம் ஹேர் லூசன் அப் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது சிகக்காய் எப்படி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் என்னோடய ஹேர் கேர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் எப்படி நான் மிக்ஸ் பண்ணேன்னு சொன்னனோ அதே மெத்தடில் தான் ஷேக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓவர் நைட் இருந்த ஷேக்காய். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன். சிகக்காய் ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷவர் கேப் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour அதை அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் to 1 hour நம்ம தலையில் அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்க டைமில் நான் வந்து அதே அல்லிப்பூ ஃபேஸ் பேக்கை என்னோடய சிஸ்டர் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். அல்லிப்பூ ஃபேஸ் பேக் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் ஸ்க்ரீனில் தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை அவள் ஃபேஸ் அண்ட் நெக், பேக் நெக் எல்லாத்துலேயும் கவர் பண்ணிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பிரைட்னால் நீங்கள் எல்லா இன்ச் பை இன்ச் உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் பேக் நெக்லேயும் பேக் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டு போய் மீதம் இருக்க சிகக்காய் வச்சு குளிக்கலாம். இல்லைனா நீங்கள் சிகக்காய் வச்சு குளிக்க பழக்கம் இல்லைனா நீங்கள் ஷாம்பு வச்சு குளிக்கலாம். ஸோ குளித்து முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சாம்பிராணி யூஸ் பண்ணுறேன். சாம்பிராணி ஹேர் தலை குளித்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நம்மளோட பாரம்பரியமான மெத்தட். இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் பிரைட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சாம்பிராணி மெத்தட் நான் மஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் சாம்பிராணி அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஹேரில் இந்த மாதிரி பேக்ஸ் சிகக்காயெல்லாம் யூஸ் பண்ணி குளிக்கும் போது சீக்கிரமாக நீர் கோத்துக்கும் தலையிலன்னு சொல்லுவாங்க, சீதளம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து வின்டரில் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு ஈஸியாக கோல்டு அண்ட் நீர் கோத்துக்கும்னு சொல்லுவாங்க ஃபேஸ்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அவளுக்கு வந்து கண்டிப்பாக தலை குளித்ததுக்கப்புறம் உடனே காய வச்சு இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது அந்த ப்ராப்ளம்லேருந்து அது க்யூர் பண்ணோம். ஸோ சாம்பிராணி போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் லாஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னா ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஸ்ப்ளிட் அண்ட் சீரம் ஃப்ரம் ஆர்கானிக் பிளண்ட். இந்த ஸ்ப்ளிட் அண்ட் சீரம் கொடுக்கும்போது அந்த ட்ரைனஸை அது கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ப்ளிட் அண்டை க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட பிரைடல் இன்டென்சிவ் ஹேர் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை என் தங்கச்சி பார்க்க வருவா. அது வரைக்கும் டாடா பாய், see you.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட்ல